இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையின் ஆலயத்தை தேடி பல்வேறு தேவைகளுக்காகவும் வேண்டுதல்களுக்காகவும் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். அன்னை நமக்காக தம் திருமகனிடம் பரிந்து பேசி அனைத்தையும் பெற்றுத்தருவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே தேடல் என்பது ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எதையாவது ஒன்றை குறித்து நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். பிறப்பின் முதல் இறப்பு வரை மகிழ்ச்சியை, வேலையை, தொழிலை, மனைவியை, பிள்ளைகளை என்று ஒவ்வொரு நாளும் தேடல் என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. செல்வம், பொருள், தொழில் முன்னேற்றம் என்று தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று பல்வேறு நிலைகளில் நம்முடைய தேடல் நம்மை அழைத்து கொண்டே போகிறது. ஆனால் படைத்த இறைவனை நாம் தேடுகிறோமா, அந்த ஆண்டவரை தேடி நாம் வருகிறோமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமைந்து விடுகிறது. நாம் செல்வத்தை தேடி செல்கிறோம், ஆனால் இன்றைய புனிதை ஆண்டவரை தேடி வருகிறார். இன்று நாம் கொண்டாடக்கூடிய புனிதை மகதலா மரியா, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தை 2 வாசித்தோமை என்றால், ஆண்டவர் இயேசு இவரிடமிருந்து 7 பேய்களை ஓட்டினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை கரம் பிடித்து கொண்டவராக, அவரின் உண்மையான சீடத்தியாக வாழ்கிறார். மகதலா என்னும் ஊரில் பிறந்ததனால் இவர் மகதலா மரியா என்று அழைக்கப்படுகிறார். ஆண்டவரே எனக்கு நிரந்தரம் என்று சொல்லி அவரை தேடியவராக, அவரை கண்டுகொண்டவராக அவரிலே தன் வாழ்க்கையை கொடுக்கிறார். இந்த மகதலா மரியா நற்செய்தியாளர்களால் 4 நற்செய்தி நூல்களிலும் 14 முறை இவருடைய பெயர் இடம் பெறுகிறது. இந்த மரியாதான் ஆண்டவரை தேடி வருகிறார். ஆண்டவரை என்னிடமிருந்து அழைத்து கொண்டு போய் விட்டனரே என்று கண் கலங்கியவராக அவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையை தேடி ஓடி வருகிறார். இயேசுவின் இறப்பிற்கு பிறகு இந்த சீடர்களை எல்லாம் தங்களுடைய உயிரை காத்து கொள்வதற்காக பதுங்கு இடங்களை தேடி ஓடுகின்ற பொழுது, பரிசேயர்கள் எப்படி இயேசுவின் உயிர்ப்பை நாம் மறைக்கலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது, மகதலா மரியாவோ என் ஆண்டவரை கொன்று புதைத்து விட்டனரே என்ற ஏக்கத்தோடு அந்த கல்லறையை நோக்கி செல்லுகிறார். அங்கே போய் பார்க்கின்ற பொழுது, வெற்று கல்லறையை கண்ட பொழுது கலங்கியவராக, ஐயோ என் ஆண்டவரை காணவில்லையே, யார் இவரை எடுத்து சென்றனரோ என்று அழுது கொண்டிருந்த பொழுது, அங்கே இருந்த வானதூதர்களிடம் எங்கே என் ஆண்டவர், யார் அவரை எடுத்து சென்றார்கள் என்று கலங்கியவராக இருக்கிறார். இந்த தேடலின் விளைவு கலக்கத்தை கொடுக்கிறது. அந்த கலக்கம், அந்த கண்ணீர் ஆண்டவர் இயேசுவாள் மரியா என்று அன்போடு அழைக்கின்ற பொழுது, ரவுனி போதகரே நீர் இங்கே இருக்கிறீரா என்று சொல்லி அந்த உயிர்ப்பின் நற்செய்தியை முதலாக அறிவிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்தான் இந்த மகதலா மரியா. ஆண்டவரை தேடி வருகின்றவர்களுக்கு எந்த நிலையிலும் ஏமாற்றம் இல்லை என்பதை இது குறித்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. நாம் பொன், பொருள், செல்வம் என்று ஓடுகிறோமே என்றால் அதில் எந்த நிலையும் இல்லை. படைத்தவனை தேடி நாம் வருகின்ற பொழுது அந்த படைத்தவன் நம்மை தேடி வருகிறார் என்பதை உணர்த்துவதாக அமைந்திருப்பதுதான் இன்றைய விழா, நம்மை புனிதப்படுத்துகின்ற இந்த புனிதமான விழாவானது. அன்பிற்குரியவர்களே, பழைய ஏற்பாடிலே நாம் வாசிக்கலாம் 1 சாமுவேல் அதிகாரம் 1 அன்னா தனக்கு குழந்தை வேறு இல்லை என்று சமூகத்தால் இவள் ஒரு மலடி, இவளை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவள் மனவேதனையோடு ஆண்டவரை தேடி போகிறார். ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை வேரை கொடும், நான் உனக்கு மீண்டும் அவரை காணிக்கையாக கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை தேடி சென்றவர் அவருடைய காலடியிலே அழுது புலம்பி ஜெபிக்கிறார். அந்த தேடலுக்கு பரிசாக சாமுவேல் என்னும் ஒரு மகனை கடவுள் அவருக்கு கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 நாம் வாசிக்கலாம். நூற்றுவ தலைவர் தன்னுடைய மகனுக்காக ஆண்டவரை தேடி ஓடுகிறார். ஆண்டவரே எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரே மகன் முடக்குவாதத்தால் சோர்ந்து போயிருக்கிறார், முடியாமல் படுத்து கிடக்கிறான், அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஆனால் நீர் வந்து அவனை தொட்டால் அவன் நலம் பெறுவான் என்ற நம்பிக்கையோடு அவரை தேடி போகிறார். ஆண்டவர் இயேசு அவர் நம்பிக்கையை கண்டு தன்னை தேடி வந்த அந்த நூற்றுவ தலைவனுக்கு பரிசாக அவருடைய மகனை தொட்டு குணப்படுத்துகிறார்.
அதே மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தை 18 22 முடிய நாம் வாசித்தோமே என்றால், 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய பெண்மணி, எல்லாவற்றையும் இழந்தவராக, எல்லா மருத்துவமனைகளுக்கும் சென்று தன்னுடைய நோயிலிருந்து குணம்பெற வேண்டும் என்று தன்னை எல்லாம் இழந்தவராக இறுதியிலே ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார். அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் நலம் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு அந்த ஆண்டவர் இயேசுவை தேடி வந்து ஆடையை தொடுகிறார். நலம் பெற்றவராக, அந்த தேடுதலுக்கு விடையாக அங்கு அவர் அந்த குணம் பெற்றவராக அங்கிருந்து புறப்படுகிறார். அதே அதிகாரம் 9 இறை வார்த்தை 27 39 முடிய நாம் வாசித்தோமே என்றால், 2 பார்வையற்ற நபர்கள் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார்கள். அவர் பின் ஓடி வருகிறார்கள். ஆண்டவரே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும், எங்களால் இந்த உலகத்தை பார்க்க முடியவில்லை, எங்களுக்கு மீண்டும் பார்வையை தாரும் என்று சொல்லி அவரை தேடி ஓடி வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையின் தேடலுக்கு விடையாக அவர்களுக்கு பார்வையை கொடுக்கிறார். உயரத்தால் குள்ளமாக இருந்த சக்கேயு, தன்னுடைய உள்ளத்தால் உயர்ந்தவராக கருதப்பட்ட சக்கேயு ஆண்டவரை தேடி வருகிறார். ஆண்டவரை தேடி வருகின்ற சக்கேயுவை இயேசு தேடி செல்லுகிறார். இன்று நான் உன்னோடு உன்னுடைய வீட்டில் உணவருந்த வேண்டும் என்று தன்னுடைய பாவ நிலையிலிருந்து புனித நிலைக்கு இந்த தேடல் அவரை மாற்றுகிறது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தேடல் எதை குறித்ததாக இருக்கிறது? இன்னும் நற்செய்தியிலே பல்வேறு தேடல் நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவரை தேடி வந்தவர்களை எல்லாம் நலம் பெற்று சென்றார்கள் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். நாமும் அன்னையின் ஆலயத்தை தேடி வந்திருக்கிறோம். எத்தனையோ தேவைகளுக்காக இந்த ஆலயத்தை வந்து தேடி அன்னையின் ஆசிரை பெற்று சென்றிருக்கிறோம். அது குழந்தை வரமாக இருக்கலாம், திருமண வரமாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய நிலையாக இருக்கலாம், தொழில் முன்னேற்றமாக இருக்கலாம். என் நோய் நொடியிலிருந்து குணம் பெற வேண்டி நாம் இந்த ஆலயத்தை தேடி வந்திருப்போம். எப்படி அன்று இயேசுவை தேடி சென்ற அந்த அத்தனை நபர்களும் அந்த இயேசுவால் நலம் பெற்றார்களோ, அதேபோல் நாம் அன்னையை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் நம் தாய் தன்னுடைய திருமகனிடம் நமக்காக பெருந்து பேசி அந்த ஆண்டவர் இயேசுவின் ஆசிரையும் அருளையும் நமக்கு பெற்று தருபவராக இருக்கிறார். எனவேதான் இத்தனை பேர் இந்த ஆலயத்தை தேடி ஓடி வருகிறோம். இந்த தேடுதலுக்கு விடை என்பது இறைவனின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை என்பது இன்று மிக அழகாக சுருங்கிக் கொண்டே போகிறது. ஏன் எனக்கு இறைவன், ஏன் எனக்கு அந்த கடவுள், நான் ஏன் அந்த ஆண்டவரை தேடி செல்ல வேண்டும்? எனக்கென்று சொத்து இருக்கிறது, எனக்கென்று சுகம் இருக்கிறது, எனக்கென்று பணம் இருக்கிறது, என் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி படைத்த இறைவனை நாம் மறந்து விடுகிறோம். படைத்த பொருட்களின் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்கிறோம். ஆனால் இது நிரந்தரமற்றது. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு ஒன்றுமில்லை என்று சொல்வது போல, இறைவனை தேடி வருகின்ற பொழுது அந்த படைத்த பொருட்களை எல்லாம் கடவுள்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் இறைவனை அன்று மகதலா மரியா எப்படி பற்றி கொண்டாரோ, அவரை எப்படி தேடி இவர்தான் நமக்கு வாழ்வை வழங்கக்கூடியவர் என்று ஏற்றுக்கொண்டாரோ, அந்த மனநிலையை பெற்றவர்களாக வாழ முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, என்றும் இறைவனை தேடக்கூடியவர்களாக இருக்கும். இறைவனை நாம் தேடுகின்ற பொழுது அந்த இறைவன் நம்மை தேடி வருவார். இறைவனை நாம் விட்டு விலகி செல்கின்ற பொழுது இறைவன் அவர் அந்த இடத்திலே இருந்து கொண்டேதான் இருப்பார். ஆனால் நாம் தான் வெகு தொலைவிற்கு சென்று விடுவோம், வாழ்வை இழந்து விடுவோம். வாழ்வை கொடுக்கக்கூடிய இறைவனிடமிருந்து நம்மை விலக்கிக் கொள்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை நம்மிடமிருந்து எடுத்து கொள்ளப்படுகிறது. எனவே இறைவனை பற்றி கொள்வோம், இறைவனை ஏற்றுக்கொள்வோம். அன்று மகதலா மரியா எப்படி இயேசுவை தேடி அலைந்தாரோ, இயேசுவை பெற்றுக்கொண்டாரோ, உயிர்ப்பின் நற்செய்தியை இந்த உலகிற்கு அறிவிக்க முதலில் பெற்ற அந்த பாக்கியத்தை எப்படி நமக்கு கொடுத்தாரோ, அதேபோல் நாமும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம், ஆண்டவரை தேடுவோம், அவரின் ஆசிரையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்வோம். அதற்காக வரவேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம்.